இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஜென்ரலாவே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நெறையா இருக்கு. ஸோ நமக்கு குரு உச்சபலம் பெற்று இருக்கார். அது ஒண்ணு தான் ப்ளஸ்ஸு. சுக்கிரன் நீச்சன், சூரியனும், செவ்வாயும் சேர்ந்து சுக்கிரன் வீட்ல, புதனோட இருக்காருங்க. அண்ட் சந்திரனும் நீச்சமா இருக்கிறதுனால, நெறைய காத்து, மழை அண்ட் பஞ்சபூதங்கள்ல வந்து காத்துக்கு வந்து அதிக பலம் இருக்கும். ஏன்னா புதன் வந்து துலாம் ராசியில உட்கார்ந்திருக்கிறாரு. புதன், சுக்கிரன் பரிவர்த்தனையா இருக்காங்க பார்த்தீங்களா? அதனால மழையும் அதிகமா இருக்கும். மழையோட சேர்ந்த காத்தும் பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த தடவ சூரசம்ஹாரம் முருகனுடைய அருள்ல வந்து அ எப்பவுமே இந்த சம்ஹாரம் முடிஞ்ச உடனே பயங்கரமா மழை கொட்டும் அப்டின்னுவாங்க. இந்த இந்த தடவ நம்ம பார்த்தோம்னா, இந்த சஷ்டியில வந்து இன்னைக்கே இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாளுமே மழையினுடைய அளவும் அதிகமாக இருக்கும். மலை பிரதேசங்கள் ஏன்னா கேது வந்து சூரியன் வீட்ல இருக்கிறதுனால, மலை பிரதேசங்கள்ல நமக்கு அதிகமான தாக்கங்களும், அதிகமான பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்றாங்கன்னு இருந்தாலும் கூட, கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும்.